வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும். அதாவது நம்ம இப்போ கேபி சிஸ்டத்தில் அதனுடைய பரிணாமம் கேஇ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். கேபி பார்க்குறோம், பாஸ்கரா மெத்தடு, கேபி, கேபி, கேஇ, இந்த 3 விதமான பரிணாமத்தில் தான் இருக்குது. அதாவது நமக்கு எந்த ஜோதிடமாக இருந்தாலும் அந்த உயர்நிலை அப்படின்னு வரும்போது 12 பாவங்கள், 12 பாவங்களை நம்ம மனசில், அந்த 12 பாவம் அந்த 12 பாவத்தின் இயக்கக்கூடிய கிரகங்கள், 12 பாவத்தை இயக்கக்கூடிய கிரகங்கள், 12 பாவத்தை ஆளக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுதான் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். 1வது வீடு, 1வது வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1வது வீட்டினுடைய சப்ளாட், உதாரணமாக 1வது வீட்டின் சப்ளாடு உத்தரமாகவோ உத்திராடமாகவோ கிருத்திகையாக இருந்தால் அது சூரியன் தான் அந்த 1வது வீட்டை இயக்குகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த 1வது வீட்டை ஆளுகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த 1வது வீடு என்பது ஜாதகர். அந்த ஜாதகருக்கு அந்த 1வது வீட்டுக்கு பொறுப்பு யார், அந்த வீட்டை இயக்குறது யார், அந்த வீடை யார் வச்சிருக்கா அப்படின்னா சூரியன் தான். அது ஒரு கிரகம். 2வது வீடு சுக்கிரன். இப்போ 2வது வீடு சுக்கிரன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன மனசுக்குள்ளே வரணும் அப்படின்னா பரணி, உத்திரம், உத்திராடம், பரணி, பூரம், பூராடம் அப்படின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரம் நமக்கு வரணும். அப்போ அது யார், எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களையும் நம்ம மனசில் இருக்கணும். இந்த 3 நட்சத்திரங்களும் தசா புத்தி அந்தரமாக நமக்கு செயல்படும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ கிரகம் அப்படின்னா பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறது. பாவத்தில் உட்கார்ந்த கிரகம், அந்த பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம், அந்த பாவத்தினுடைய சப்ளாட்டின் அதிபதி, சப்ளாடினுடைய அதிபதி. சப்ளாடுன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த பாவத்தினுடைய புத்திநாதன். அந்த பாவத்தினுடைய புத்திநாதன். தசாநாதன்னா நட்சத்திரம். ஒரு பாவத்தை இயக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா ராசியாதிபதி, ராசியாதிபதி விட நட்சத்திராதிபதி, நட்சத்திராதிபதி விட உபநட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி விட உபநட்சத்திராதிபதி, இப்படி நுணுக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா உபநட்சத்திரம் தான் அந்த வீட்டினுடைய பாவாதிபதி. அந்த பாவத்தை இயக்கும் அந்த உபநட்சத்திராதிபதி தான் அந்த பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம். இது எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இந்த கிரகம் ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில், எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இதான் நம்ம இந்த 3 ஸ்டெப்பு மனசில் எப்பயுமே மனசில் வச்சுக்கிறணும். உதாரணமாக இப்போ 1ஆம் பாடை சூரியன் இயக்குறாரு. சூரியன் தான் 1ஆம் பாவத்தை வச்சிருக்காரு. அப்போ ஜாதகரை ஆளுமை செய்கிறது யாருன்னா சூரிய பகவான். சூரியன் தான், சூரியன் என்ற கிரகம் தான். இந்த சூரியன் தான் அந்த 1ஆம் பாவத்தை இயக்குறார். இந்த சூரியன் கிருத்திகையாக இயக்குறாரா, உத்திரமாக இயக்குறாரா, உத்திராடமாக இயக்குறாரா அப்படின்னு பார்க்குறது தான் கேயினுடைய ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 1ஆம் பாவத்தை இயக்குகிற இந்த கிரகம் சூரியன் என்ற கிரகம், இந்த சூரியன் போய் யாருடைய நட்சத்திரத்தில், யாருடைய உபநட்சத்திரத்தில் இருக்காருன்னா குருவுடைய நட்சத்திரத்திலையும், குருவுடைய நட்சத்திரத்திலையும், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காருன்னு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக அப்படின்னா என்ன அர்த்தம்
அப்படின்னா இந்த சூரியன் குருவாகவும் இந்த சூரியன் சுக்கிரனாகவும் ஆக்ட் பண்ண போகிறாரு. இவங்க 2 பேருடைய வேலையை செய்யக்கூடிய அதிகாரம் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த சூரியனுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நட்சத்திரம் என்பது ஒரு வாய்ப்பாகவும் கிரகம் என்பது இதுதான் இன்வால்மெண்ட். இது ஒரு செயலின் ஆரம்பம். இன்வால்மெண்ட்டு தான் ஈடுபாடு. இதெல்லாம் ஒரு செயலினுடைய ஈடுபாடு. 12 பாவங்களும் செயலின் ஈடுபாடு. அந்த செயல் எப்படி இயங்கப் போகிறது, எப்படி இயங்கப் போகிறது, யாரால் இயங்கப் போகுது அப்படின்னா இந்த 2 பேரால தான் இயங்க போகுது. நட்சத்திரத்தினாலையும் உபநட்சத்திரத்தாலையும் இயங்க போகிறது. இதுவரை புரியுதா ஐயா? புரியுதா ஐயா? ஐயா புரியுதா? இதுல யார் வலிமையானவர்? நட்சத்திரத்தை காட்டில் யார் வலிமையா இருக்காரு? உபநட்சத்திரம் தான் வலிமையானவர். நட்சத்திரம் என்பது ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உபநட்சத்திரம் என்பது அந்த வாய்ப்பு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு சம்பவத்தினுடைய முதல் பகுதி ஒரு திசையோ புக்தியோ அந்தரமோ சூட்சமாக வருதுன்னா அதனுடைய முதல் பகுதி நட்சத்திரமும் 2வது பகுதி உபநட்சத்திரமும் அப்படிங்கிற மனசில் நமக்கு இருக்கணும். இப்போ நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் வளர்க்குதா அல்லது தடுக்குதா கெடுக்குதா எதுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு அப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வரணும். இது அடிப்படையான விஷயம். இப்போ பாரம்பரியத்தில் ஒரு கிரகம் அப்படின்னாலே நம்ம மனசில் என்ன நினைப்போம்னா 12 ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகத்தை தான் நினைப்போம். இந்த 9 கிரகங்கள் சொல்லுவோம். அந்த கிரகம் உச்சமாக இருக்கும், நீசமாக இருக்கும். உச்சமாக ஒரு கிரகம் இருந்தால் அது உயர்வான பலனை தருகிறது. ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் அது என்ன செய்யுது அப்படின்னா தகுதி குறைவான பலனை நமக்கு தருது. இது நம்ம பாரம்பரியத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த கேவியில் ப்ரொஃபஸர் டாக்டர் இளங்கோ எங்கள் மாமா அவர்கள் கண்டுபிடித்தது என்ன அப்படின்னா கேபி சிஸ்டத்திலையும் உச்ச நீச்சம் இருக்கு அப்படின்னு அருமையாக எடுத்து சொல்லியிருக்கார். அப்போ ஒரு பாவம் தனக்கு சாதகமான பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது, ஏன்னா தனக்கு சாதகமான பாவம் எது, தனக்கு நட்பான பாவங்கள் எது, தனக்கு எதிர்ப்பான பாவங்கள் எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 1ஆம் பாவம் இருக்குன்னா 1ஆம் பாவம், அதாவது அவர் அழகாக சொல்றாரு என்னன்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் மூலமாக 1வது பாவம் தான் நட்சத்திரத்தின் மூலமாகவோ உபநட்சத்திரத்தின் மூலமாகவோ, இந்த 1ஆம் பாவம் நான் நட்சத்திரத்தின் மூலமாகவோ உபநட்சத்திரத்தின் மூலமாகவோ 1, 5, 9 தொடர்பு கொண்டால், இது 1, இது 5, இது 5, இது 9 தொடர்பு கொண்டால் ஒரே அணியைச் சேர்ந்த ஒரே திரிகோணத்தில் இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் கொடுப்பார்கள். 5ஆம் பாவம் 9ஆம் பாவங்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷத்தை உச்சத்தை கொடுப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே திரிகோணமாக இருக்கிறதுனால அந்த திரிகோணம் 5, 9ஆக இருப்பதனால சந்தோஷத்தின் உச்சத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 1ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவத்தையோ 9ஆம் பாவத்தோட தொடர்பு வாய்த்தால்
அது சந்தோஷத்தை ஒரு உச்சபட்ச நிலையை கொண்டு போய் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பாயிட்டா சந்தோஷத்தில் தான் உச்சத்தை இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இப்போ 2, 6, 10 இருந்தால் பொருளாதாரத்தில் உச்சபட்ச பொருளாதார முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ பொருளாதார முன்னேற்றத்தில் உயர்வானது கொடுக்குதுன்னு அர்த்தம். பொருள் பற்றான பாவங்களை 2ஆம் பாவத்தையோ 4ஆம் பாவத்தையோ 6ஆம் பாவத்தையோ 10ஆம் பாவத்தையோ தொடர்வாதுன்னு வச்சுக்கோங்க. அது பொருளாதாரத்தில் மென்மேலும் அடையும், உச்சபட்ச பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துருது. அடுத்த இதுக்கு இப்போ 3ஆம் பாவம் 7ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோட தொடர்பானால் ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் கூட இருந்தாலும் சரி, சகோதரர் கூட இருந்தாலும் ஒரு திருப்தியான வாழ்க்கையை, திருப்தியினுடைய உச்சநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திருப்தியினுடைய உச்சநிலை, பொருளாதாரத்தின் உச்சநிலை, மகிழ்ச்சியினுடைய உச்சநிலையில் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்டெப்பு 8, 12ஓட தொடர்பு கொள்ளும்போது, 1ஆம் பாவம் 8, 12ஓட தொடர்பு கொள்ளும்போது அது என்ன ஆகிடுது? திருப்தியற்றது, எதிர்மறையானது. அப்போது என்ன ஆகுதுன்னா நீச பலனை அடைய போகுது அப்படின்னு அர்த்தம். 1ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட தொடர்பாகும்போது நீச பலனை அடைய போகுது. 1ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பாகும்போது நீச பலனை அடைய போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பாவமும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பாவ சம்பந்தங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. எந்த பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாது. இப்போ பாருங்கள், பலன் காண்றக்கூடிய பாவம் கிரகங்கள் எந்த பாவத்தோடு தொடர்பு கொண்டு நட்சத்திரத்தின் மூலமாகவும் உபநட்சத்திரத்தின் மூலமாகவும் தொடர்பு கொண்டு அது என்ன செய்கிறது? தனக்கு சாதகமானதோ அல்லது பாதகமானதையோ ஏற்படுத்தி கொள்கிறது. இதுதான் அடிப்படையான விஷயம். அதனால் நம்ம படிக்கும்போது பாவ சம்பந்தங்களை பார்க்கணும். இப்போ 12 பாவங்களையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, பாவகாரங்கள் 12 படிச்சிருக்கோம், கிரககாரங்களை படிக்கிறோம். படிச்சுட்டு பாவ தொடர்புகளையும் படிச்சுட்டு சூத்திரங்களையும் 12 பாவங்களில் எப்படி சூத்திரங்கள் செயல்படுதுன்னு படிச்சிட்டிங்கன்னா பலனுக்கு வந்துடலாம். அப்படிங்கிறத நம்ம அடிப்படையான விஷயம். இப்போ 1ஆம் பாவம், இப்போ இந்த 1ஆம் பாவம் 1ஆம் பாவத்தோட தொடர்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் பாவம் இருந்தாலே நம்ம மனசுக்குள்ளே என்ன வரணும்? மூளை தான் 1ஆம் பாவம். நம்முடைய மூளைக்குள்ளே உதயமாகக்கூடிய சிந்தனை தான் 1ஆம் பாவம். அல்லது 1ஆம் பாவம்ங்கிறது ஜாதகர்களுடைய உடல் அமைப்பு. ஒரு ஜாதகர் சுறுசுறுப்பாக இருப்பாரா அல்லது சோம்பேறியாக இருப்பாரா? தயங்கக்கூடிய குணம் இருக்குமா? தயக்க குணங்கள் இருக்குமா? தாமதப்படுத்தக்கூடிய அந்த என்ன ஓட்டங்கள் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் பார்க்கணும். இப்போ இந்த 1ஆவது பாவம் 1ஆவது பாவத்தோடு தொடர்பானால் அவர் என்ன ஆகுது? சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். 1ஆம் பாவம் 1ஆம் பாவத்தோட தொடர்பானா நம்ம எப்படி இருக்குமோ அது அப்படியே சுயமாகவே செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் பலன் பார்க்கக்கூடிய வீடு, பலன் காணக்கூடிய கிரகம். இது பலனை தீர்மானம் பண்ணக்கூடிய அமைப்பு, பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்றது வச்சுக்கிறோம். இப்போ ஜாதகருடைய குணநலங்களை நாம் தீர்மானிக்கும் போது
1வது பாவம்ங்கிறத அவருடைய சிந்தனையை பற்றி சொல்கிறோம். அவர் எதை சிந்திப்பார், அவர் என்ன ஓட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அது இந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் நம்ம எடுக்கணும். பாவத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தை பார்க்கணும். பாவம் நட்சத்திரத்தின் மூலமாகவோ உபநட்சத்திரத்தின் மூலமாகவோ எந்த பாவத்தை கையில் வச்சிருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சுட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இது புரியுதா இது வரைக்கும்? அம்மா அப்போ இப்போ உதாரணமாக 1வது பாவம் நட்சத்திர ரீதியாக 2ஐ தொடர்பு கொள்கிறது, உபநட்சத்திரத்தின் மூலமாக 4ஐ தொடர்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த 2 இந்த 1 வந்து 2ஓடையும் தொடர்பாகுது, 4ஓடையும் தொடர்பாகுது. அப்போ ஜாதகருடைய மூளை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 2ஆம் பாவம்ங்கிறது குடும்பம், 2ஆம் பாவம்ங்கிறது பணம், 2ஆம் பாவம்ங்கிறது அவருடைய பணம், 2ஆம் பாவம்ங்கிறது அவருடைய குடும்பம், பணம், அவர் பேச்சு, இதெல்லாமே எங்கே போயிடுது? இந்த 1ஆம் பாவத்துக்கு போயிடுது. இப்போ ஜாதகர் எதை பற்றி சிந்திப்பார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா, 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட நட்சத்திர ரீதியாக இருக்குது. இந்த நட்சத்திரம்ங்கிறது என்ன? வாய்ப்பு, விருப்பம். உபநட்சத்திரம்ங்கிறது சாதக பாகம். இவர் நினைக்கிறத இது நடத்துமா? இப்போ பணத்தை பற்றி நினைக்கிறாரு, பண வருவாயை பற்றி நினைக்கிறாரு, அதை சேமிக்கிறார், சிக்கனமாக இருந்து சேமிக்கிறார். சேமிக்கக்கூடிய திறன் இந்த ஜாதகருடைய மூளையிலேயே இருக்குது. அப்போ ஜாதகர் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் எடுத்தோன்னே? 1ஆம் பாவம் 2, 4 வச்சுருந்தா என்ன என்ன சொல்லணும் சொல்லுங்க யாராவது? பணத்தை பற்றிய சிந்தனையாகவே இருக்குங்க. பணத்தை பற்றிய சிந்தனை இருக்கு, ஆனால் அது சேமிப்பா மாற்றணுங்கிற ஒரு இருக்கும். அதை சேமிப்பா மாத்திருதா இல்லையா? அவர் மூளை எப்படி போகுது பாருங்க. இது வருமானம், இது வருமானம், இது என்னவாகுது? சேமிப்பா மாறிடுச்சு, சிக்கனமாக இருக்கு அப்படிங்க. இப்போ பாருங்க, இது வந்து இப்போ இவருடைய சிந்தனையே வச்சுக்கிடுவோம். இந்த 2ஆம் பாவங்கிறது என்ன காரகத்துவம்? சிந்தனை. 1ஆம் பாவம் சிந்தனை, 2ஆம் பாவங்கிறது அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குது? மூளைக்குள்ளே என்ன இருக்குது? பணத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும். 4ஆம் பாவம் நிலையான, அவங்க குடும்பத்தை எப்படி நினைக்கிறாரு? நிலையான சிந்திக்கக்கூடியவர்னு அர்த்தம். இது புரிஞ்சுல? இப்போ 2ஆம் பாவம் இதே 2ஓடையும் 4ஓட தொடர்பாயிருக்கு. இப்போ இந்த 2ஆம் பாவத்துக்கு சொல்லுங்க பாப்பா. 2ஆம் பாவம் என்ன என்ன காரகத்துவத்தை வச்சிருக்கு? என்ன கிரகம் அப்படின்னா, இந்த 2ஆம் பாவத்துக்கு இந்த 2ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் என்ன? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கையிருப்பு பணம். கையில் வச்சிருக்கிற பணம். அப்போ என்ன செய்யணும்னா, 2ஆம் பாவம்னு சொன்னோடனே 12 பாவங்களை சொல்லும்போது அவரோட அக சார்ந்த விஷயங்களைத்தான் பேசணும். நம்ம புதுசாக அந்த 12 பாவகத்தினுடைய அகக்காரகத்துவத்தில் இதை சிந்தனைன்னு சொல்லிட்டீங்க. இதை என்ன சொல்லணும்? பேச்சுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். 2ஆம் பேச்சுன்னு இருக்குங்க. அப்போ 2ஆம் பாவம் போய் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டுருச்சு? 2ஆம் பாவத்தையே தொடர்பு கொள்ளுவீங்க. அப்போ அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? பணத்தை பற்றிய பேச்சாவே, பொருளாதாரம் பற்றி பேச்சாக இருக்குங்க. பொருளாதாரத்தை பற்றிய பேச்சு, பண வரவை பற்றி பேசுவார். ஆனால் அது என்னவா மாறிடுச்சு? மாறுங்க. சேமிப்பா மாறுங்க. சேமிப்பாக மாறக்கூடிய வருமானம் சேமிப்பாக மாறிடுச்சா? சொத்தா மாறிடுச்சா? மாறிடுச்சுங்க. சொத்தா மாறுதா? சொத்தா மாறுதுங்க. வெரி குட். அப்போ அவர் பேசுகிற பேச்சு பணமாகவும் இருக்கு, சொத்தாகவும் மாறிடுச்சு. அப்போ இவருடைய பேச்சு பணத்தை பற்றியதாகவும் குடும்பத்தை பற்றியதாகவும்
உண்மையை பற்றிதாக இருக்குமா? ஆமா, உண்மைங்கிறது இருக்குங்க. அப்போ உண்மையை பற்றி பேசுவார் அவர் எப்பயுமே. ஆமா, உண்மைதாங்க பேசு கூத்துக்கிறவங்க. உண்மையை பற்றியும் பேசுவார். அப்போ இந்த 2ஆம் பாவத்தில் உள்ள அகக்காரகத்துவத்தில் பார்வைன்னு ஒன்று இருக்கா? ஆமாங்க, பார்வைன்னு ஒன்று இருக்குங்க. அவர் எப்படி, அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? பொருளாதாரத்தை பற்றிய, சிக்கனத்தை பற்றிய பார்வை தானே அவர்கிட்ட இருக்கும். ஆமாங்க, சிக்கனத்தை பத்தி தாங்க இருக்கு அவருக்கு. இவர்கிட்ட போனோன்னு ஒரு டீயாவது வாங்கி கொடுப்பாரா? வாங்கன்னு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரா? எதுவுமே பேச மாட்டாருங்க. பேசுவாரா? பேச மாட்டாருங்க. பேசுனா காசு செலவாகி போகும்னு நினைப்பாரா இல்லையா? ஆமாங்க. அப்ப இந்த ஆள் வந்து பண விஷயத்துல பேச்சுலயே ஒரு கஞ்சத்தனம் இருக்குமா? ஆமாங்க, சிக்கனம் கஞ்சத்தனம் இருக்குங்க. சிக்கனமும் இருக்கும் கஞ்சத்தனமும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ புரியுதா எப்படின்னு? இப்போ அப்போ இந்த 1ஆம் பாவம், இப்போ உதாரணம் எடுத்துக்கிடுவோம். இந்த 1ஆம் பாவம் இது 5 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருப்பாரு? 2 2ஓட 5ஓட தொடர்பாயிடுச்சு. இப்போ அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? பணத்தை பற்றி பேசுவார். ஆனால் அவர் எப்படி இருப்பார்? செலவாளியாக இருப்பார். பணத்தை எப்படி செய்வார்? செலவழிப்பார். தனியாக செலவழிப்பாரா? அவர் பேச்சு எப்படி இருக்கும்? சேமிப்பு இல்லை. வருமானத்தை சேமிக்கக்கூடிய தகுதி இவருக்கு இல்லை. செலவழிக்கக்கூடிய சந்தோஷமாக ஜாலியாக பணம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை எப்படி செலவழிப்பார்? ஜாலியாக. பணம் வரும், அதை எப்படி செலவழிப்பார்? ஜாலியாக செலவழிப்பார். இவற்றை என்ன இருக்காது? ஒரு பொறுப்பு இருக்குமா? பொறுப்புங்கிறது இருக்காது. விளையாட்டாத்தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? விளையாட்டா இருக்கு. வந்தவங்களை டீ சாப்பிட்றீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு கேட்பாரா இல்லையா? ஆமாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி. இப்படி ஒவ்வொரு பாவங்களையும் இப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ நீங்களே சொல்லணும். இப்போ பாருங்க, 4ஆம் பாவம் இல்லை, இது 2ஆம் பாவத்தையே வச்சுக்கணும். இது 2யும் 8ஓட தொடர்பாயிடுச்சு. இப்போ இவங்களுடைய பேச்சு எப்படியா இருக்கும்? 2ஆம் பாவம் 2 8 இருக்கு. இவர் பேச்சு எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கொஞ்சம் கொச்சத்தமா இருக்குங்க. அப்படி சொல்லக்கூடாது. 2 8னா வாக்குவாதமா இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிடிவாதம் வாக்குவாதமா இருக்குங்க. பிடிவாதம்னா 6ஆம் பாவம். சரிங்க. 2னா பேச்சு. 8ங்கிறது வாக்குவாதம். இது வாக்கு, இது எதிர்க்கிறது, வாக்குவாதம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி தானே இருக்கும். ஆமையா. இப்ப மரியாதையா பேசுவாரா? அவரு மரியாதை இருக்காது. இவர் வந்து நம்பிக்கையா பேசுவாரா? அவரு நம்பிக்கை இருக்காதுங்க. ஏன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம்? 8 இருக்குது இல்லைங்க. 8 இருந்தா 9 கெடுத்துருமா இல்லையா? கெடுத்துருங்க. அப்ப 9ஆம் பாவத்தை செயலுக்க செய்யுமா? ஒரு பாவத்திற்கு அதற்கு முந்தைய பாவம் வந்தால் அந்த பாவத்தை வேரோடு சாத்திருமா? ஆமையா. அப்ப 9ங்கிறது நம்பிக்கை, 9ங்கிறது தெய்வீகம், 9ங்கிறது பாக்கியம், 9 என்பது தர்மம், 9ங்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது. இவர் உதவி செய்வாரா? உதவி செய்ய மாட்டாருங்க.
உதவி செய்யக்கூடிய பேச்சுவற்ற இல்லை, உதவி செய்யக்கூடிய பணம் இவற்ற இல்லை. பணம் இருந்தாலும் உதவி செய்ய மாட்டாருன்னு அர்த்தம். இப்போ இந்த 2ஆம் பாவம் 2-8 இருந்தால் இவர் பணம் அடுத்தவர்களுக்கு தானே ஒரு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்க முடியும். இவரோட உழைப்பு அடுத்தவங்களுக்கு லாபமா மாறும். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு அது 2ஆம் பாவமா இருப்பதுனால மனைவி சுதாரிச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க மனைவி சுதாரிச்சுக்கணும்னு அர்த்தம். மனைவிட்ட கொடுத்தாங்கன்னா பணம் சொத்தா மாறிடும். மனைவிக்கு கையிருப்பா மாறிடும். எப்படி சொல்லணும்? கையிருப்பணம். மனைவிக்கு அது கையிருப்பாகவும் மனைவிக்கு அது வருமானமாக மாறிவிடும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். இது 4, இதுவும் 4. இப்ப 4 4 8 ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகும்? 4 4ஓட தொடர்பாகி 8 ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? 4ஆம் பாவங்கிறது என்ன? கையிருப்பு பணம், வீடு வண்டி வாங்கினீங்க. அப்போ இவர் ஒரு வண்டி வச்சிருக்காருன்னா அந்த வண்டி என்ன ஆக போகுது? வண்டி வாங்கினா நஷ்டம் ஆகுங்க. ஆக்சிடென்ட் ஆகுமா இல்லையா? 4 8னால என்ன அர்த்தம்? விபத்துன்னு அர்த்தம். 4 8னாலே விபத்துன்னு அர்த்தம். அப்போ ஒரு வண்டி இருந்தாலும் புதுசா போய் ஒரு வண்டி வாங்குறேன் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? வாங்க அப்படின்னு அர்த்தம். இவர் ஒரு சொத்தை நான் போய் வாங்குறேன் அப்படின்னு வாங்கலாமா? வாங்கக்கூடாது. இவருடைய தாய் எப்படி இருக்கும்? எதிர்மறையானதான சிந்திக்கும் தாயும். ஆமாங்க, அது எதிர்மறை தான் இருக்கும். இருக்கும். இப்படி எடுக்கணும். அப்போ இப்போ புரியுதா எப்படின்னு? இதுதான் நம்ம கேபியில் அருமையான விஷயம். பொறுமையாக நீங்கள் அதை பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனையும் தான் நின்ற உபநட்சத்திரத்தின் பலனை தான் கொடுக்க போகுது. இதுதான் கேபியினுடைய நம்முடைய கேயினுடைய மந்திரம். அப்போ 12 பாவத்தினுடைய அகக்காரகத்துவத்தை பார்க்கணும். இப்போ இங்கே 8 வந்ததுனால இந்த அகக்காரகத்துவத்தில் 4ஆம் பாவத்தினுடைய அகக்காரகத்துவத்தை பாதிக்கும், புறக்காரகத்துவத்தையும் இது பாதிச்சிடும். எது? உபநட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கோ. 4ஆம் பாவத்தில் ஒரு மனிதனுக்கு இப்போ 8 4ஆம் பாவம் வந்துச்சுன்னா 4ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட தொடர்பாயிட்டா நல்லா படிப்பானா? உயர்கல்வி படிப்பானா? உயர்கல்வி துண்டிக்கப்படுங்க. உயர்கல்வி படிக்க மாட்டான். 4ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட உயர்கல்வி இவனுக்கு மறுக்கப்பட்டது. உயர்கல்வி மறுக்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே அகக்காரகத்துவத்தை எடுத்து 12 பாவத்தை சொல்லிடலாமா? 1ஆம் பாவம்னா ஜாதகருடைய மூளை, 2ஆம் பாவம்னா ஜாதகருடைய பேச்சு, 3ஆம் பாவம்னா ஜாதகருடைய மனசு. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, இது 3ஆம் பாவம் தானே மனசு. இப்போ மனசு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. மனசு எப்படி இருக்கும்? கெட்டு போகுமா? மனசு கெட்டு போகும், மனது பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறேன், 3ஆம் பாவம் கையெழுத்தா, 3ஆம் பாவம் ஒப்பந்தமா? அப்ப இவர் ஒரு கையெழுத்து போட்டாருன்னா மாட்டிக்கிடுவாரா இல்லையா? மாட்டிப்பாரியா? மாட்டிக்கிடுவாரு. இவர் யாருக்காவது ஜாமீனுக்கு போய் கையெழுத்து போடலாமா? போடக்கூடாதியா? மாட்டிக்கிடுவாரு. சரி, இவர் எழுத்தக்கூடிய அகக்காரகத்துவத்தில் இவர் எழுத்து இல்லையா?
ஆமையா. அப்ப 8ஓட தொடர்பான இருந்தால் நல்லா எழுதுவாரா? எழுத மாட்டார். போயிடுவாருங்க. நல்லா எழுத முடியாது அப்படின்னு எடுத்துக்கணும். 4ஆம் பாவம் வந்து கம்யூனிகேஷனா, ஒரு செய்தியா, இந்த ஆளுக்கு ஒழுங்கான ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா? நல்ல செய்தி கிடைக்குமா? நல்ல செய்திங்கிறதுக்கு வந்து கிடைக்காதுங்க. கிடைக்காது. அப்ப நல்ல தகவல் இந்த ஆளுக்கு வந்து அடையுமா? இன்னொன்று என்னன்னா, 3ஆம் பாவங்கிறது வந்து தன்னை பற்றி அடுத்தவற்ற தன்னை பற்றி விளம்பரம் பண்ணிக்கிறது தானே 3ஆம் பாவம். இந்த ஆளு விளம்பரம் பண்ண முடியுமா? அவரா விளம்பரம் பண்ண மாட்டாங்க. இவர் விளம்பரம் பண்ணாலும் வில்லங்கமாயிரும் இல்லையா? ஆமாங்க. அப்ப இவர் விளம்பரம் பண்ணணும்னா 3ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை தொடர்பான தானே இவர் விளம்பரம் பண்ண முடியும். ஆமாங்க. அப்ப இவர் விளம்பரம் பண்ணுவதிலே இவருக்கு வாய்ப்பு இல்லை. இவர் வந்து ஊருக்குள்ளே தெரியாத நபராகத்தான் இருக்க முடியும். இவர் நல்லது செஞ்சாருன்னா விளம்பரம் ஆக முடியாது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இவர் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடலாமா? போனான்னு மாட்டிக்குவாருங்க. மாட்டிக்குவாரு. சரி, அப்ப இப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். இப்ப இது 5ஆம் பாவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் வந்து 5ஆம் பாவம் காதல், 5ஆம் பாவங்கிறது விருப்பம். இவர் காதலிக்க முடியுமா? காதலிக்க மாட்டாருங்க. காதலிச்சா என்ன ஆகும்? பிரச்சனை தாங்க வரும். பிரச்சனை தான் வரும். காதலிச்சா அவர் என்ன ஆகும்? பிரச்சனை தான். வாக்குவாதம். வாக்குவாதம்ங்கிற சொல்றது இல்லை. வாக்குவாதம்னா 2 வரணும், வல்ல 4 வந்துருச்சு. காதலை மறுக்கக்கூடியது வந்துருச்சு, காதலை வில்லங்கப்படுத்துறது வந்திருக்கு. அப்ப இவர் லவ் பண்ணணும்னா கட்டாயிருமா இல்லையா? கட்டாயிரும். அப்ப பிரச்சனையினால கட்டாயிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா சரியா இருக்கும். அப்போ ஒரு கிரகம், ஒரு பாவ சம்பந்தம் எப்படி இருக்கிறது, ஒரு பாவம் எந்த பாவத்துக்கு வேலை செய்ய போகுது, எந்த கிரகத்தின் மூலமாக தன் பாவத்தை வளப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்போ 1ஆம் பாவம் 6ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தோட தொடர்பாயிடுச்சு. இப்போ ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் ஜாதகர் எப்படிப்பட்ட குணம், அவருக்கு அந்த கேரக்டர், அவர் மூளையில் இருக்கக்கூடிய சிந்தனை என்ன ஓட்டங்கள் இருக்கும்? 6, 12 6ஆம் பாவம்னா என்ன? வலி, வேதனை, வம்பு வழக்கு இருக்கா இல்லையா? வம்பு வழக்கு இருக்குங்க. வழக்கு இருக்கு. 12ஆம் பாவங்கிறது விரயம் தானே? ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, சிந்தனைங்கிறதுனால இவர் சிந்தனை என்ன செய்யணும்னா பிடிவாதமாக இருந்து, அதனால் இவர் என்ன செய்வார்னா தயக்க குணம் இருக்கும். இவர் வந்து வீம்பு பிடிக்கக்கூடிய குணம் என்ன இருக்கும். அதனால இவர் ஒரு காரியத்தை தயங்கக்கூடியவராக, கூச்சப்படக்கூடியவராக இருப்பாரா? ஆமாம், கூச்சப்படுவார். 1ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடங்கும்போது ஒரு விஷயத்தில் அவர் கூச்சப்படக்கூடிய சிந்தனை இருக்கும் அப்படின்னா. சரி, ஓகே, இப்படி நம்ம பார்க்கணும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா ஐயா? ஐயா, டவுட் இல்லைங்க. எனக்கு டவுட் இல்லை. இன்னும் ஏதாவது கேள்வி கேளுங்க, சொல்கிறேன். சரி, பரவாயில்லை. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கருத்தை வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கோம். இதில் இது சம்மந்தமாக நீங்கள் நினச்சி பாருங்கள் மனசுக்குள்ளே. இதை அப்படியே நீங்கள் ஒரு அசை போட்டு பாருங்கள். வந்து கிரகம்னு நினச்சிக்கிறணும். அது நட்சத்திரமாக இருந்தாலும் கிரகம் கிரகம் கிரகம்.
அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம நட்சத்திரம் கிரகம் எல்லாம் கிரகம்னு சொல்லணும், நட்சத்திரம்னு சொல்லணும் அப்படின்னு இருக்கணும். அப்போ ஒரு மனிதனுக்கு 24 நட்சத்திரமும் உபநட்சத்திரமாகவும் உபநட்சத்திரமாகவும் அவருக்கு ஏதாவது ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி 24 நட்சத்திரமும் அவர்களை ஆளுகிறது அப்படிங்கிறது தான் அந்த கேயினுடைய ஒரு உச்சபட்சமான விஷயங்கள். முதல் நட்சத்திரத்தை பிரிக்கிறோம். இப்போ ஒரு நட்சத்திரத்தை பிரிக்கும்போது அந்த நட்சத்திரம் இப்போ இது சூரியன் சொல்லிட்டோம், இது உத்தரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இது என்னவாகும் குரு? யாராவது சொல்லுங்க அப்போ. இது உத்தரம் அப்படின்னு சொல்கிறோம், இது உத்திரம், இது என்ன ஆகும்? விசாகமா வருங்க. இது விசாகமாகும். இது என்னவாகும்? பூராடமா வருவீங்க. பூராடம். பார்த்தீங்களா? அப்போ இது நம்ம பார்க்கும்போது சூரியனாக இருக்கு, ஆனால் உத்தரமா இருக்கு, இது விசாகமா இருக்கு. இப்போ உத்தர நட்சத்திரம் 1 வச்சிருக்கு, விசாக நட்சத்திரம் 6 வச்சிருக்கு, பூர நட்சத்திரம் 12 வச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் இந்த 1ஆம் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இந்த உத்தர நட்சத்திரம் இவருக்கு இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உத்தர நட்சத்திரம் நல்லா இல்லைங்க. உத்தர நட்சத்திரத்து நல்லா இல்லை. அப்போ இந்த உத்தர நட்சத்திரம் நல்லா இல்லைன்னா இவர் இந்த உத்தர நட்சத்திரத்தின் காரகத்துவமாகிய இந்த உச்சர நட்சத்திரத்துக்கு கடவுள் யாரு? ஐயப்பனா? ஐயப்பருங்க சாஸ்தா. ஐயப்பன் சாஸ்தாலாம் ஒண்ணுதான். சரிங்க. சாஸ்தா, ஐயனாரு, ஐயப்பன் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இவர் ஐயப்பனை போய் கும்பிடலாமா? கும்பிடக்கூடாதுங்க. ஐயப்பனை கும்பிட்டா என்ன ஆக போகுது? பெரிய பிரச்சனையில மாட்ட போறாருன்னு அர்த்தம். சாஸ்தாவையும் ஐயப்பனையும் கும்பிடக்கூடாது அப்படின்னு. அரளி செடியை வளர்க்கலாமா வீட்டுல? வளர்க்கக்கூடாதுங்க. அரளி செடியை வளர்க்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அரளி பூ எடுத்துட்டு வந்து சாமிக்கு கொடுக்கலாமா? வைக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த உத்தர நட்சத்திரத்தின் காரகத்துவத்தை நம்ம பார்க்கணும். இப்போ உத்தர நட்சத்திரம்னா செங்கோல்னு அர்த்தம். ஒரு செங்கோல் மாதிரி ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்து பூஜை ரூம்ல வைக்கலாமா? வைக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்ப இத மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் அருமையா நம்ம கையில சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். அப்போ குருநாதர் சொல்கிற விஷயங்களை நம்ம அசைப்போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். படிக்க அது டெவலப் ஆகும். இப்போ வாழ்க வளமுடன். சிறப்பானது. அதனால் இதோட முடிச்சுக்கிறோமா? முடிச்சுக்கலாங்கய்யா.